ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீனிவாஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள் தான், சாம்பார் தூள்னு சொல்லலாம். இந்த ஒரு தூளை வச்சே நம்ம 3 வகையான குழம்பு செய்யலாம். ஒன்று பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், புளிக்குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு கறி குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கறி குழம்பு வைக்கும்போது இது கூடவே சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நாங்கள் இப்படி தான் அரைச்சிட்டு வரோம். இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் 1 கிலோ, மல்லி 1 கிலோ, சீரகம் 150 கிராம், மிளகு 100 கிராம், இது கூடவே பச்சரிசி 100 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், வெந்தயம் ஒரு 15 கிராம், ரொம்ப போட்டால் கசக்கும், துவரம்பருப்பு ஒரு 100 கிராம், கடுகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். நான் 2 நாள் இது போல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேன். இப்போ நம்ம காய வச்ச பொருளெல்லாம் வறுத்தரலாம். அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் நல்லா கருக விடாமல் பொன்னிறமாக வறுக்கணும். இந்த மாதிரி நம்ம காய வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம்னா 6 மாதம் வரைக்கும் இந்த தூள் கெடாது, அப்படியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் மாறாது, நிறமும் மாறாது. நல்லா கருக்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வச்சிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சாம்பார் தூளுக்கு மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்க்க மாட்டேன். குழம்பு வைக்கும்போது தனியாக சேர்த்துப்பேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும். அரைக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஆறி இருக்கணும். இதெல்லாம் நம்ம காய வச்சதுக்கப்புறமும் புடச்சிக்கலாம், இல்லைன்னா வறுத்துட்டு ஒரு தடவை நல்லா தூசியெல்லாம் இல்லாமல் புடச்சி வச்சிடலாம். அரைக்க கொண்டு போக முன்னாடி இந்த மாதிரி புடச்சி சுத்தம் பண்ணிக்கலாம், இல்லை முதல்லையே சுத்தம் பண்ணியே நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சரிசி லைட்டாக பொரியிற வரைக்கும் லேசாக வறுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. சில பேர் கொத்தமல்லி வறுக்க மாட்டாங்க. நான் லைட்டாக அந்த ஹீட்டில் கொத்தமல்லி லைட்டாக 2 பெரட்டு எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு மிளகாத்தூள் வண்டு பிடிக்காது, அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. அதனால் எப்போயுமே கொத்தமல்லி இந்த மாதிரி கடைசியாக அதை ஹீட்டாக இருக்கும் வடை சட்டி, அதுலேயே நம்ம இதை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டுனா போதும். லைட்டாக கொத்தமல்லி சூடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விடணும். இதை கொண்டு போய் கடையில் கொடுத்து அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். கடையிலே அரைச்சாச்சு. அங்கேயே அரைச்சி தரவங்க லைட்டாக அங்கேயே ஆற வச்சு தான் கொடுப்பாங்க. அதனால் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக வந்துச்சு. நமக்கு சமையலுக்கு மட்டும் தேவையான மட்டும் தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். மொத்தத்தை ஒரு பெரிய டப்பாவில் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். தேவையான போது மட்டும் நம்ம எடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மிளகாத்தூள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த மிளகாத்தூள் 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்க நம்ம பிரியாணிக்கு போகிற பிரிஞ்சி இலையாக எடுத்து இந்த மிளகாத்தூள் மேலே சொருக்கி வச்சோம்னா அப்படியே இருக்கும்.